அழிக்க நினைக்கிறான். வணக்கம், இது உங்கள் பொலிட்டிக்கல் பார்க். நான் உங்கள் நண்பன். இன்றைய தினத்தில் நேற்று பிறந்த டவுசர் பையன் ஏடிஎம்கேவை அழிக்க நினைக்கிறான், அபகரிக்க நினைக்கிறான் இந்த விஜய் அப்படின்னு ஒருமையில் பேசினதும், அடுத்தது சட்டமன்றத்தில் இந்த டிவிகேவும் டிஎம்கேவும் காவிரிக்காக தண்ணி வரலன்னு போராடுவாங்கன்னு பார்த்தா திரிசாவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு மீண்டும் சர்ச்சைகள் சிக்கிய ஏடிஎம்கே மாஜி அமைச்சரை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இங்கே தெரியுற இந்த கியூஆர் கோடை நீங்கள் பயன்படுத்துங்க. மாஜி அமைச்சர் ஏடிஎம்கே அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பி உதயகுமார் தான். அவர் வந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ஒரு மீட்டிங்கில் பேசியிருக்காரு. ஏடிஎம்கே மீட்டிங்கில் வந்து பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி வந்து இந்த சர்ச்சையான பேச்சில் நிறைய பேர் சிக்கியிருக்காங்க. இப்போ இந்த சமீப காலத்தில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு வாட்டி சிக்கினார். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மார்கண்டேயன் அப்படின்னு திமுக அவர் சிக்கினார். அடுத்தது டாப்பாக இருக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர் அண்ணன் உதயநிதி அவர்களே போன வாரத்தில் சிக்கினார். இத்தனை பேர் சிக்கியும் இந்த அதிமுகவில் இருக்கிறவங்க சரி ஏன் வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்னு நினைக்கிற, இதை பற்றி பேசியே ஆகணும். ஏன்னா பேசி நாம் எதுன்னு சர்ச்சையில் சிக்கணும்னா தான் நான் பார்த்தியா நானும் ரவுடிதாயா அப்படின்னு வடிவேலு வேனில் ஏறுவார்ல, அந்த மாதிரி நானும் வந்து ஒரு பெரிய ஆள் தான் அப்படின்னு, அவர் உண்மையிலே பெரிய ஆள் தான், நானும் வந்து சர்ச்சையில் சிக்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வாலண்டரியாக வந்து வண்டியில் ஏறிக்காரு ஆர்பி உதயகுமார். அதுதான் இந்த வீடியோ. இப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த அந்த மீட்டிங் எந்த மாதிரி மீட்டிங்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடியை எப்பயும் போல தான் அந்த மீட்டிங்கில் வந்து மைக்கு கிடைச்ச உடனே ஐயா வாங்கின உடனே போர்ஸாக என்ன சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு அப்படின்னா என்ன, எங்களுக்கெல்லாம் நாங்களாம் இன்னும் காலகாலமாக அமைச்சராக தான்ப்பா இருந்திருக்கிறோம், இன்னும் பொதுச் செயலாளராக மாறல, இன்னும் வந்து முதலமைச்சர் சீனுக்கே நாங்கள்லாம் வரல, எங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. ஆனால் நீ அங்கே என்ன பண்ணுற, ஒன்றுமே பண்ணுறது இல்லைதா, இப்படி வானத்தை பார்த்துட்டு உட்காந்துருக்குற, இப்படி பார்த்துட்டு உட்காந்துருக்க, இப்படி பார்க்குற. உங்களுக்கு மக்கள் கொடுத்துருக்காங்கல்ல, ஹாப்பியா இருக்க வேண்டாமா? அந்த ஆளு சொல்றான் எதையோ பறிமுத்த மாதிரியே அவரோட சுபாவமே அதுதான் அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற நாங்கள் வந்து எங்களுக்கு இந்த வாய்ப்பெல்லாம் எங்களுக்கு கிடைச்சதுன்னா நாங்களாம் வச்சு செய்வோம் வேற லெவலில் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் பேசியிருந்தார். உண்மையிலே வந்து விஜய் மாதிரி நடிச்சு காட்டுறாரு. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்படி வானத்தை பார்க்கறது, இப்படிங்கிறது, இப்படி பார்க்கறது, இப்படி பண்ணுறாரு, அப்புறம் கொஞ்ச நேரம் இப்படியே பார்த்துட்டு இருக்கிறது, இப்படி பார்க்கறது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அவர் மாதிரி இமிடேட் பண்ணி காட்டுறாரு. இந்த சாட்டை தூரமே இருக்கணும். அப்படி தான் ஒரு டைமு இந்த அப்படி நின்றுட்டு இப்படின்ட்டு வெறுவாய் மென்னுக்கிட்டு எங்கெங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்தார். எதுக்கிட்டா பார்க்குறாருன்னு பார்த்தா விஜய் மாதிரி இமிடேட் பண்ணி காட்டுறாராம். அதை வந்து நடித்து பழிச்சு கட்டுறாராம். அந்த மாதிரி வந்து பழிச்சு கட்டிக்கிட்டு இருந்தார். சரி ஓகே, அது கூட சரி ஓகே, அவர் பண்ணுறாரு, சரி இவங்க பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அது இவனா போயிடும். அடுத்தது முக்கியமான விஷயத்தை சொன்னார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசிலுக்கும் விஜய்க்கும் வந்து 35% ஓட்டு வந்து தமிழக மக்கள் போட்டுக்கிறாங்க. இதையெல்லாம் பெருமையாக பேசிக்கிறாங்க. கடவுளோட பிள்ளை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து ஜெயிச்சிட்டாரு, 35% ஓட்டில் ஜெயிச்சிட்டாரு. ஆனால் நான் சொல்கிறேன், உங்களுக்கெல்லாம் கொஞ்சமாவது இருக்கா, அது 35% தான் வேணும்னு போட்டிருக்கிறான், 65% வேண்டாம்னு இருந்திருக்கிறான். அதை முதல் பேசுறேன், யார் பேசுவா, அது நான் தான் பேசணும், வேற வழி இல்லை. 65% பேரு விஜய் வேண்டானே சொல்லிக்கிறான்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு. 35% மக்கள் தான் இந்த விஜய்க்கு வாக்களித்திருக்கிறார்கள், விசில் சின்னத்துக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இந்த தமிழ்நாட்டிலே, இந்த தாய் தமிழகத்திலே 65% விஜயும் வேண்டாம், விசிலும் வேண்டாம். ஆனா ஒன்னு விஷயம் நான் சொல்லட்டுமா, இத்தனை கட்சிகளும் சேர்ந்து 65, விஜய் அப்படிங்கிற ஒரு ஆள் மட்டும் 35 அப்படின்னா நீங்கள் அதனோட கெப்பாசிட்டியை கொஞ்சம் யோசனை பண்ணி தான் நம்ம பேசணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியல. சரி விடுங்க, அவங்க கணக்கு அப்படி, நம்ம கணக்கு இப்படி, அவ்வளோதான், வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஆர்பி உதயகுமாரானா எதை கணிச்சாலும் கரெக்டாக கணிப்பார். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் தவறிட்டாரு. தவறல, அவர் கரெக்டாக தான் கணிச்சிருக்காரு, அது நம்மளுக்கு தான் புரியல அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சரி, அடுத்ததான் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏடிஎம்கே அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரண கட்சி இல்லை, இது 55 வருஷம் ஆலமரமான கட்சி. இப்போ கொடி ஒரு இடத்துல பறக்க விடுறது வந்து ஏடிஎம்கேனோட விசுவாசம் கிடையாது. ஒரு கொடி ஒரு இடத்துல பறக்க விடுறது ஏடிஎம்கேவோட விசுவாசம் கிடையாது. ஆனால் அந்த கொடி கீழே உழுவுதுன்னா
அதுக்கு காரணமா ஒருத்தன் இருக்கிறானா அவன் கையை வெட்டிட்டு அந்த கொடி அதே இடத்துல பறக்க விடுறது தான் விசுவாசம் அப்படின்னு சொல்லியிருக்கார். கொடி பறக்கிற போது கை தட்டுவதல்ல, அந்த கொடி பறக்குவதற்கு எவன் இடையூறாக இருந்தாலும் அவன் கையை எடுத்து விட்டு கொடியை பறக்க விடுவதுதான் விசுவாசம். நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விசுவாசத்துக்கும் இந்த அராஜக விசுவாசத்துக்கும் ஐடியா இருக்குது. கொடி ஒரு இடத்துல கீழே விழுதுன்னா ஒருத்தன் வந்து அந்த கொடி வெட்டி கீழே போடுறான்னா அவன் கையை வெட்டுங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு மீம் பண்ணி சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நாம எடுத்துக்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அதுதான் வந்து ஒரு காரணம். அப்புறம் நேத்து பிறந்த டவுசர் பையன் அப்படின்னு இருக்காரு விஜயரனை வந்து இப்படி நிறைய பேர் அப்படி பேசுன. ஓகே ரைட்டு, நேத்து பிறந்த அவரோட ஏஜுக்கு வந்து அவர் பையன்தான், சின்ன பையன்தான், தப்பு கிடையாது. நேத்து பிறந்த டவுசர் பையன் அதிமுகவை அபகரிக்க நினைக்கிறான், அழிக்க நினைக்கிறான் இந்த விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஒருமையிலே பேசுறாரு. இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை நேத்து பிறந்த டவுசர் பையன் விஜய் அபகரிக்க நினைக்கிறான், அழிக்க நினைக்கிறான். முதலமைச்சர் அப்படி பேசக்கூடாது அப்படிங்கிற அந்த நாலேஜ் கூட இல்லை பாருங்களேன். இதே வேற யாராச்சும் இருந்தா அவர் பேச முடியுமா? பேச முடியாது. விஜய் பத்தி பேசுறாங்க, என்ன காரணம்? அவர் எதுவும் கண்டுக்க மாட்டாரு அப்படிங்கிறது தான். ஆனா அவர் கண்டுக்க மாட்டாரு. அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான விசுவாசிகள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள டெஃபினெட்லி கண்டுக்குவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, எங்க தலைவர் இப்படி பேசுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க உண்மையிலே கண்டுக்குவாங்க. அது எல்லாம் எப்படி சொல்றது, வயிறு எரிஞ்சு சொல்றேன். எப்படி வயிறு எரிஞ்சு சொல்றேன், இந்த வயிறுல உயிர் இருக்கிறவர்ல வயிறு எரிஞ்சு சொல்றேன். ஏடிஎம்கேவுக்கு வந்து துரோகம் நினைக்கணும், ஏடிஎம்கேவை அழிக்க நினைக்கணும், ஏடிஎம்கேவை வந்து அபகரிக்க நினைக்கணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் சேர்த்தியே ஒட்டு மொத்தமா நான் சொல்றேன், நீங்களாம் நாசமா தான் போயிருக்குன்ட்டார். ஒரே முட்டா. வயிறு எரிந்தால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனால் அழிக்க நினைத்தால், அபகரிக்க நினைத்தால் அவன் வம்சமே நாசமா போகும். நாசமா போயிருவீங்க. ஏடிஎம்கே வந்து பேசுனீங்கன்னாவே நாசமா போயிருவீங்கன்ட்டார். அழிக்க நினைச்சாவே நாசமா போயிருந்தார். ஆர்பி உதயகுமார் அண்ணன் இந்த மாதிரிலாம் பேசுவாரா அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நிறைய வாட்டி பேசியிருக்காரு. அப்பெல்லாம் எதுவும் சர்ச்சையில் மாட்டல. ஆனால் இப்போ பேசியிருக்கிற விஷயத்துக்கெல்லாம் டெஃபினெட்லி ஒரு ரியாக்ஷன் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் அதாவது பெண்களை பற்றி யார் பேசினாலும் தூக்கி போட்டு வாயிலே மிதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஜயனுடைய எழுதப்படாத ஒரு சட்டத்தை ஒன்று போட்டிருக்காரு. அது எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக வந்து அவதூறுகளை பேசும் ஆட்களை மிதிங்கன்னு சொல்லிக்கிறாரு. அதனால் எல்லாரும் வந்து இப்போ கொஞ்சம் அமைதி ஆயிட்டாங்க. ஏன்னா போன வாட்டி உதயநிதி அண்ணன் பேசின விஷயத்துக்கே தமிழ்நாடு கொந்தளிச்சதுன்னு உங்களுக்கு தெரியும். அடுத்தது இவரு இப்படி வந்து பேசியிருக்காரு. என்னென்னு பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடகத்தில் தண்ணி வரலன்னு சொல்லிட்டு நாமெல்லாம் போராடிட்டு இருக்கிறோம், நம்மெல்லாம் கேள்வி மேலே கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் இந்த டிஎம்கேவும் இந்த விஜய் கட்சியும் ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு திரிசாவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருமையில அப்படியே பேசுறாரு மேடையில். காவிரி தண்ணிக்காக சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா ஆளுங்கட்சி எதிர்கட்சியும் எங்க அண்ணி திரிசாவுக்காக சண்டை போடுறாங்க எல்லாருமே. இப்போதான் ஒரு பிரச்சனை முடிஞ்சுது. இப்போ ஒரு பிரச்சனை முடிஞ்சு இன்னொரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிறதுக்குள்ளேயே இந்த மாதிரி பேசுகிறாருன்னா அப்போ நம்ம என்னத்தை சொல்கிறது? அதுவும் இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா, அது சங்கீதா அந்நியர் வந்து கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்க. இப்போ கேஸை வாபஸ் வாங்கிட்டு மீண்டும் நாங்கள் ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, அந்த குழந்தைகளும் சரி, அந்த மகளும் சரி, பையனும் மகளும் ரெண்டு பேரும் எல்லாம் கூட்டு குடும்பமாக சேர்ந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஐடியா பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னும் இங்கே திரிசாவை பிடிச்சே தொங்கிட்டு இருக்கிறாங்க. அதாவது ஒரு மனுஷன் மேலே ஒரு கருப்பு புள்ளி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா அது எந்த நேரத்துலையும் வந்து அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணுவாங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி, ஓகே, ஏதாவது ஒன்று எப்படியா ஒன்று பண்ணிட்டோம். ஆனால் நான் ஒரு விஷயத்தை கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேடையில் ஏறி சர்ச்சை பேசினா உடனே அரெஸ்ட் பண்ணுவாங்க, நம்ம பேலன்ஸ் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதுவும் வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் இப்போ கொஞ்சம் அமைதியாகிட்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா, அவரும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் தான், இவரும் தூத்துக்குடியில் போய் தான் பேசியிருக்காரு. தூத்துக்குடி போனாவே உடனே பேசுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அடுத்தது மார்க்கெண்டாய் வந்து பேசிட்டு சட்டமன்றத்தை நீ பூட்டு, நான் உன் எலும்பு ஒட்டச்சிட்டு வெளியே வர்றேன்னாருல, சட்டமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்டார். என்னென்னு பார்த்தீங்கன்னா, அன்பு கூர்ந்து நாம் பேசிய வார்த்தைகளை மறந்து விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அருள் கூர்ந்து நாம் பேசிய வார்த்தைகளை மறந்து விடுங்கள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவர் பேசியிருக்காருன்னா நீங்கள் பாருங்களேன். உண்மையிலே நான் சொல்கிறேன், சர்ச்சை பேசல சிக்காதீங்க. அது வந்து என்னென்னா, அப்போதைக்கு மேடையில் முன்னாடி இருக்கக்கூடிய அவங்களை சந்தோஷப்படுத்தணும், கைதட்டல் வாங்கணுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி பேசி இந்த மாதிரி சர்ச்சையில்
மாட்டிக்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து பெண்களை பற்றி அவதூறாக பேசினா உடனடியே கைது செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் ஒன்று வெளியே வந்திருக்கு. சரி, ஓகே, நம்ம தொடர்ந்து பேசுவோம். அவதூறுகளை பேசுவதை நிறுத்திக் கொள்வது நல்லது. முதலமைச்சருங்கிற அந்த கெப்பாசிட்டி அவரை பேசினால் அவரை மட்டும் பேசுவதாக அல்ல, தமிழ்நாட்டினுடைய மொத்த ஜனத்தையும் வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவனே அது விஜய் அண்ணன் தான். ஏன்னா யாரு முதலமைச்சர் இருந்தாலும் அவங்க தான் வழி நடத்துறாங்க. இப்போ வந்து ஐயா ஸ்டாலின் அவர்களே இருந்தாலும் கூட அவர் தான் வழி நடத்துறாரு, தமிழ்நாட்டுக்கு தலைமை ஒன். அடுத்தது பார்த்தீங்கன்னா எடப்பாடி ஐயா இருந்தால் கூட அவர் தான் தலைமை ஒன். இந்த மாதிரி வந்து தலைமை ஒன்றில் இருக்கிறவங்கள நாம வந்து அவதூறாக பேசுவதோ அவங்க மேலே அபகரிப்பை சுமத்துவதோ அல்லது வந்து மிகவும் கேவலமாக சித்தரிப்பதோ இருக்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு குடும்பத் தலைவன் எவ்வளோ முக்கியமோ அது போல நாட்டுக்கு முதலமைச்சர் முக்கியம். ஏன்னா அந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனைனாலும் அந்த குடும்பத் தலைவன் தான் பார்த்தாகணும், அந்த நாட்டுக்கு என்ன பிரச்சனைனாலும் அந்த முதலமைச்சர் தான் பார்த்தாகணும். இதுதான் ஒரு விஷயம். கர்நாடகாவுக்கு போகிறேன், அங்கே ஏதோ ஒரு அவமானம் ஏற்பட்டால் அந்த முழு அவமானத்தையும் நானே ஏற்றுக்கிறேன். அதனால தான் நான் வந்து அந்த கர்நாடகாவுக்கு நான் போகணும்னு நினைச்சேன். ஏன்னா அங்கே போய் எனக்கு அவமானம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த எத்தனையோ நான் அவமானத்தை பார்த்துட்டேன், அந்த அவமானத்தை நானே முழு பொறுப்பையும் ஏற்றுக்கல அப்படின்னு சொல்லி சொன்னார் விஜய் அண்ணா. இப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதரை வந்து நம்ம இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இந்த மாதிரி கருத்துக்களை சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.